வணக்கம் தலைமையிலே. இராணுவ ரீதியாக ஒரு மாபெரும் உலக சாதனையை இந்தியா நிகழ்த்தி காட்டியிருக்கு. போன ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2025 ஒரு மாதத்துக்கு முன்னாடி 3 போர்க்கப்பல்கள், அது 3மே பிரம்மாண்டமானது, 3 விதமான போர்க்கப்பல்களை இந்தியா தனது கப்பற்படையில் பட்டியலிட்டது. கமிஷன்ட் அப்படிம்பாங்க. அது என்ன பட்டியலிடுறது அப்படின்னா, அது அன்னைக்கு தான் கடலுக்குள்ளே அந்த போர்க்கப்பல் இறக்குனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே அனுப்பி அதோட ஆயுத திறமையை பலமுறை சோதித்து, அதோட இயந்திரங்கள், என்ஜின் மற்றும் ப்ரொப்பல்லர், இது மாதிரி இயந்திரங்களை பலமுறை பரிசோதித்து அதுக்கு பெயரிட்டு சேர்த்துக்கொள்வது, அதிகாரப்பூர்வமாக சேர்த்துக்கொள்வது தான் பட்டியலிடப்படுறதுங்கிறது மோடிஜி செய்தார். இது ஏன் நான் உலக சாதனை அப்படின்னு பதிவு பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி சீனா தான் இப்படி பண்ணாங்க. 2021 ஒரே நாளில் 3 போர்க்கப்பல் அவங்க இணைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் இணைத்திருக்கிறது சீன போர்க்கப்பலை விட பிரம்மாண்டமானது, நவீனமானது. அதனால் இந்த உலக சாதனை இனிமேல் இந்தியாவுக்கு சொந்தமானது. பாராட்டுக்கள். கேட்டிருந்தாங்க, சீனா போல எப்படி வளருது இராணுவ ரீதியாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்ல கேள்விதான். சீனா வளர்ச்சி நியாயமான வளர்ச்சி கிடையாது, அக்ரஸிவ் அப்படிம்பாங்க. மூர்க்கத்தனமாக வளர்த்திட்டு இருக்காங்க. போன வருஷம் இந்தியா 2023-24 $73.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பாதுகாப்பு துறைக்கு செலவு பண்ணோம். அதே சமயம் சீனா $229 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. நம்ம விட 3 மடங்குக்கு சற்று அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய தொகை தேவையில்லை. மூர்க்கத்தனம் இதை சொல்கிறது. சீனா ஒரு காலத்தில் ஒரே நேரத்தில் 23 நாடுகளோட ஒரே நேரத்தில் பிரச்சனை பண்ண நாடு. அது ஒரு மூர்க்கத்தனமான நாடு. ஆனால் நிச்சயமாக நாமும் அதை விட நமது பாதுகாப்பு படைகளை வளர்த்த வேண்டியது கடமை. இன்னைக்கு கப்பற்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 சீனா தான். எண்ணிக்கையில், நான் நவீனத்தில் சொல்ல, எண்ணிக்கையில் இன்னைக்கு நம்பர் 1. மிகப்பெரிய போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் 350 வச்சுருக்காங்க. அதிக அளவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட கூட 299 தான் இருக்குது. பாரத தேசத்தில் 150 மிகப்பெரிய போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல் இன்னைக்கு மிகப்பெரிய இது இருக்குது. கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா தரைப்படையில் உலகத்தில் நம்பர் 1 இடத்துல இந்தியா தான் இருக்கும். எண்ணிக்கையாக சொல்லுவாங்க, தரைப்படையில் சீனா முதலிடம், 2வது இடம் இந்தியாம்பாங்க. ஆனால் இராணுவ வீரர்கள், ரிசர்வ், தன்னார்வலர்கள், வாலண்டியர் அப்படிம்பாங்க. அந்த இராணுவ வீரர்கள் சேரும்போது எண்ணிக்கையிலையும் பாரத தேசம் தான் நம்பர் 1 வரும். ஒரு வீரத்திலையுமே இராணுவ ரீதியாக பாரத தேசம் தான் உலகத்தில் நம்பர் 1 வரும். அதனால் நம்ம சீனாவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்கிற அந்த வியூகம் மிகச்சரியான வியூகம். எதிரியை பொறுத்து தான் அவனை வச்சு தான் நம்ம வியூகம் அமைக்கணும். நமக்கு மிக பிரச்சனை, இந்த பொதுமக்கள் எப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தாங்க. இந்த இந்திய பொதுமக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா, முதல்ல காஷ்மீர், 2வது பாகிஸ்தான், 3வது சீனா, 4வது பங்களாதேஷ். இன்னைக்கு அதிகமாக பங்களாதேஷும் பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கெல்லாம் நமக்கு தேவை காலாட்படை தான் அதிகமாக தேவைப்படும். நம்ம பூகோள அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இந்தியா காலாட்படைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. அதே மாதிரி போர் வரலாறுகள், பழைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது கூட நமக்கு காலாட்படையின் தரைப்படை இராணுவ வீரர்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க, உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்திய தேசம் காலாட்படையை நம்பர் 1 அப்படின்னு உலகத்தில் வச்சுருக்காங்க. கப்பற்படை எடுக்கும்போது இன்றைக்கி நம்ம 7வது இடத்துல இருக்கோம். நிச்சயமாக வளர்த்தணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, இந்தியா இன்றைக்கி சூப்பர் பவர் கண்ட்ரின்னு போயிட்டுருக்கோம். உலகத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி மேலே நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே சூப்பர் பவராக இருக்கணும். தரைப்படை மட்டும் இல்லை, விமானப்படை, கப்பற்படை எல்லாமே நம்பர் 1 இருக்கணும். 2வது, சீனாவுடைய வளர்ச்சி அச்சுறுத்தும் விதமாக இந்த பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் முறியடிக்கணும்னா நம்ம கப்பற்படையை இன்னும் மிகப்பெரியதாக, இதை விட மிகப்பெரியதாக கண்டிப்பாக வளர்த்தணும். இதோட முதல் போர்க்கப்பலோட பெயர் INS நீல்கிரி அப்படிம்பாங்க. இது ஃப்ரிகேட், ஸ்டீல் ஃப்ரிகேட் அப்படிம்பாங்க, ஸ்டீல் ஃப்ரிகேட் அப்படிம்பாங்க. இது நம்ம நீலகிரி மலையோட பெயர் தான் நீலகிரின்னு வச்சுருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய இன்னொரு பெருமை, சோழ பேரரசுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் சோழ பேரரசு தான் கப்பற்படையில் உலகத்தையே மிரட்டினவங்க ஒரு பீரியட், ஒரு காலத்தில். அதோட நினைவாக சோழ பேரரசுக்கு இந்த INS நீலகிரி சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கு. இதை ஸ்டீல் ஃப்ரிகேட் வகையை சேர்ந்தது. இன்னொன்று INS சூரத்.
இது வந்து ஸ்டீல்த் டெஸ்ட்ராயர் அப்படிம்பாங்க. இன்னொன்று ஐஎன்எஸ் வசீகர், இது வந்து ஸ்டீல்த் சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூன்றுமே 3 விதமானது. இதில் வந்து சப்மரைன் வந்து நமக்கு எளிதாக புரியும், நீர்மூழ்கி, அது எல்லா தனி விதம். அது என்ன ஃப்ரிகேட் டெஸ்ட்ராயர், ஏன் சூரத்தை வந்து டெஸ்ட்ராயருங்கிறோம், நீலகிரியை ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கப்பலை குறிக்கும். அநேக நாட்டில் இது இருக்கும், ஃப்ரிகேட் இருக்கும். ஆனால் டெஸ்ட்ராயர் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாடுகள் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. டெஸ்ட்ராயர் அப்படின்னா மிகப்பெரியது, அழிக்கும் போர்க்கப்பல். ஃப்ரிகேட் வந்து சண்டையிடும் போர்க்கப்பல். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய அழிவை கொடுத்துரும். டெஸ்ட்ராயர் உருவத்தில் மிகப்பெரியதாக இருக்கும், விலையில் மிகப்பெரியதாக இருக்கும், ஃபயர் பவர், அதில் இருக்க ஆயுதங்கள் மிகப்பெரியதாக இருக்கும். டெஸ்ட்ராயரை அனுப்புகிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சண்டை, மிகப்பெரிய அழிவை கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சில நாடுகள் தான் போர்க்கப்பல்கள் இந்த டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பலை வச்சுருக்கோம். அதில் இந்திய தேசம் ஒன்று. ஃப்ரிகேட் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரிகேட் போர்க்கப்பலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாதுகாப்பு கொடுப்பதற்கு. மிகப்பெரிய வணிக கப்பல் போகுது, இல்லை மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் போகுது அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு சுற்றி கொடுப்பாங்க. அதுக்கு ஃப்ரிகேடை உபயோகப்படுத்துவாங்க. இதுதான் ஃப்ரிகேட் மற்றும் வந்து டெஸ்ட்ராயர், 2 வகையான போர்க்கப்பல். அதனால் நான் ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஸ்டீல்த் நீலகிரி, ஸ்டீல்த் சூரத், ஸ்டீல்த் வசீகர் அப்படிங்கிறதுனா மிக நவீனமானது. ஸ்டீல்த் அப்படிங்கிறது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. இன்றைய கால அதிநவீன தொழில்நுட்பம் உடையது. பொதுவாக ஒரு போர்க்கப்பல் நீங்கள் ஒளிச்சு வைக்க முடியாது. போர்க்கப்பல் கடலுக்கு மேலே தான் இருக்கும், மிக பிரம்மாண்டமாக இருக்கும், ஒளிச்சு வைக்க முடியாது. ஆனால் அது எக்காரணம் கொண்டும் ஒரு ரேடாரில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஸ்டீல்த் வகைங்கிறது. ரகசியமாக திருட்டுத்தனமாக போயிட்டு வரணும். அவ்வளோ பெரிய போர்க்கப்பல் எப்படி திருட்டுத்தனமாக போயிட்டு வரணும் அப்படின்னா, வடிவமைப்பு நீளமாக செய்வாங்களே ஒழிய அகலமாக செய்ய மாட்டாங்க. சரியாக சொல்லணும்னா போண்டா மாதிரி இருக்கக்கூடாது, பஜ்ஜி மாதிரி இருக்கணும். இதுதான் போர்க்கப்பலோட வகை. நீளமாக இருக்கணும். அது வந்து நகர்ந்து போகும்போது எந்த வித ரேடார்லையும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சலனம் இல்லாமல் போயிட்டு போகணும். இதோட அந்த கட்டமைப்பு ஸ்டீல்த் வகை கட்டமைப்பு அப்படிம்பாங்க. அதில் இருக்க கோட்டிங், அந்த போர்க்கப்பல், நமது போர்க்கப்பலுக்கு கொடுத்துருக்க கோட்டிங் வந்து இந்த ரேடார், ஒரு வித அலைகள் வந்து இந்த போர்க்கப்பல் மேலே பட்டா, எந்த வித அலைகளுமே நம்ம போர்க்கப்பல் மேலே படும்போது எதிரொலிக்காது. பொதுவாக வந்து ஒரு கப்பலோ ஒரு விமானமோ மாட்டிக்கிறது வந்து எதிரொலினாலும் மாட்டிக்கும். அந்த லைட்டோட எதிரொலி. நமது போர்க்கப்பலில் எதிரியோட ஏதாவது ஒரு அலைகள் படும்போது எதிரொலிக்காது, அப்படியே இருக்கும். அதனால ரேடாரில் அவ்வளோ சில சீக்கிரம் மாட்டிக்காது. கோட்டிங் அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டீல் தும்பாங்க. 3வது வந்து சத்தம் வரக்கூடாது. என்ஜின்லையோ ப்ரொப்பலர் வெளியே சுற்றிட்டு இருக்கும், என்ஜின் உள்ள இருக்கும். அதிக சத்தம் வரக்கூடாது, சத்தம் இல்லாமல் இயங்கணும். அந்த சத்தமும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதில் ஒரு ஸ்டீல் தடிம்பாங்க. இன்னொன்று வந்து அதோட என்ஜின் வந்து அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த வெப்பத்தை வெளிப்படுத்தினா என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி நாடுகள் வந்து இன்ஃப்ராரெட் சீக்கர் அப்படிம்பாங்க. அது ஒரு அலைவரிசை அனுப்புவாங்க, வெப்பத்தை கண்டுபிடிக்கும். இன்ஃப்ராரெட்ங்கிறது வெப்பத்தை கண்டுபிடிக்கக்கூடியது. வெப்பம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அது மோதி, வெப்பம் இருக்குன்னா இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும் இன்ஃப்ராரெட். அந்த பொருளுக்கு சிக்காமல் அதிக வெப்பமடையாத என்ஜினை வச்சுருக்கிறாங்க. அதில் மாட்டிருக்கிற உடல் இருக்க கூலண்ட்டு, அந்த பொருட்கள் எல்லாமே அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தாது. இதெல்லாம் ஸ்டீல் தும்பாங்க. இந்த அளவுக்கு நவீனமான சீனாலாம் கிடையாது. நம்ம இந்த சூரத் மற்றும் நீலகிரி வசீகர்லாம் ஸ்டீல்த்து வகையை சார்ந்தது. அதாவது ஸ்டீல்த்து நம்ம உலக நாடுகள் சொல்கிறாங்க. இதில் மிகப்பெரிய பெருமை என்னென்னா, இவ்வளோ பெரிய 3 போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி போர்க்கப்பலும் சேர்த்து இது கட்டியது 100க்கு 100% இந்தியா தான் கட்டினாங்க. இந்திய தயாரிப்பு, மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கட்டப்பட்டது. இதில் உபயோகப்படுத்தியிருக்கிற பொருட்கள் 75% இந்திய பொருட்கள் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 25% வந்து அது ஆயுதங்கள் வரும். உலகத்தில் எல்லா பொருட்களும் அப்படி தான், போர்க்கப்பலும் அப்படி தான் பண்ணுவாங்க. மிகச்சிறந்த தயாரிப்பை வாங்கி மாட்டிக்குவாங்க. 75% பொருட்கள் இந்தியாவோட பொருட்கள். இப்போ இன்னொரு கூடுதல் சிறப்பு, இந்த 2 மிகப்பெரிய போர்க்கப்பலில் பெண்களும் பணியாற்ற போகிறாங்க. அதை மனதில் வைத்து அக்னிபாத் திட்டத்திலிருந்து வர பெண்கள் அவர்களுக்கான தனித்தனி அறைகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பெண் அதிகாரிகள்
மாலுமிகள் இதில் பணிபுரிப்பாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. இதை வந்து இந்த போர்க்கப்பலை டிசைன் பண்ணுறது, கனவு காண்டு அதை செய்வது, அது வந்து இந்தியன் நேவிஸ் வார்ஷிப் டிசைன் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு, மத்திய அரசோட அமைப்பு. அவங்க தான் இதை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இதை கட்டுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்னு, இதுவும் மத்திய அரசு நிறுவனம் தான், மும்பையில் இருக்குது. இவங்க தான் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. மொத்தமான இந்தியாவுடைய தயாரிப்பு. இந்த 3 போர்க்கப்பலை ஒரே நேரத்தில் ஏன் கம்சன் பண்ணார் மோடிஜி, ஏன் இதை கொடுத்தார், உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவர் உலக வல்லரசு நாடுகளை பார்த்து சொல்றாரு, இனியும் இந்தியா வாங்குபவர்கள் அல்ல, கட்டுபவர்கள், இனி மேற்கொண்டு விற்பவர்கள், ஏற்றுமதி செய்பவர்கள், தானமாக கொடுப்பவர்கள். இதெல்லாம் தான் அவர் சொல்ல வர்றாரு. அதனால தான் 3 போர்க்கப்பலை ஒட்டுக்கா கடல்ல மிதக்க விட்டு இணைச்சு காட்டணும் 3 போர்க்கப்பலை. நம்ம அதுதான் சொல்றோம், இனியும் நம்ம வந்து வாங்குபவர்கள் அல்ல, பிறரை பார்ப்பவர்கள் அல்ல. அதனால தான் இவ்வளோ ஒரு பொறாமையா இன்னைக்கு மோடிஜி எல்லாருமே பார்க்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து இந்தியர்களை திருப்பி அனுப்புறாரு, மோடிஜியை கூப்பல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பொறாமையின் வெளிப்பாடு தான். இந்தியாவை வந்து எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து 62 போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள், மிகப்பெரியது. நான் சின்னதை சொல்ல, மிகப்பெரியது வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேவி அந்த இந்திய நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்கள். 1 கோடி ரூபாயை 2 லட்சம் தடவை எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் முதல்ல வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருந்த ஆர்டர், அது அப்படியே மாற்றி காமிச்சிருக்கு. அதெல்லாம் தான் பொறாமை. மோடிஜியை கண்டு ஏகப்பட்ட பொறாமை. இன்னைக்கு அமெரிக்கா பார்த்தா நட்பு நாடு மாதிரி தெரியுது, பின்னால் புகையுது, ட்ரம்ப்புக்கெல்லாம் மிக புகையுது. இந்த 3 போர்க்கப்பல்ல INS சூரத்துடைய தாக்கும் திறனை அறிஞ்சுக்கலாம். இதை விட கொஞ்சம் கம்மியாக மற்ற 2மே இருக்கும். INS சூரத் மிக அதிக, இது வந்து டெஸ்ட்ராயர் வகையை சேர்ந்தது. இது என்ன சொல்லுவாங்கன்னா கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா வழிநடத்தி செல்லக்கூடிய ஏவுகணைகள் மூலம் அழிக்கக்கூடியது, நாசப்படுத்தக்கூடிய போர்க்கப்பல்பாங்க. குறி வச்சாங்கன்னா தவறவே தவறாது. இது வந்து ஏதோ குறி வச்சு அனுப்புறது இல்லை, ஒரு வழிகாட்டும் பொருள் மூலமாக வழிநடத்தி செல்லும். மிக துல்லியமாக அந்த தாக்குதலுக்குள்ளாகும் பொருள் ஓடினாலும் சரி, மிதந்தாலும் சரி, பறந்தாலும் சரி, விடவே விடாது. மிக நவீனமானது. இதோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7400 டன். கிலோவில் சொல்லணும்னா 74 லட்சம் கிலோ எடை இருக்குது. 175 மீட்டர் நீளம் இருக்கும். வேகம் வந்து 56 கிலோமீட்டர், அதிகமான வேகம் 56 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகக்கூடியது. அதிகம்னா அவ்வளோதான் சொல்லலாம். இதில் 300 பேர் பணிபுரிவாங்க. 50 அதிகாரிகள், 250 மாலுமிகள், பெண்கள் உட்பட பணிபுரிவாங்க. இது டீசல் என்ஜின் போர்க்கப்பல். இதோட சக்தி வந்து இயங்கும் சக்தி டீசல்னு கிடைக்குது. டீசலை எரிப்பதன் மூலமாக ஒரு ஆற்றல் உருவாகி அதன் மூலமாக இந்த போர்க்கப்பல் இயங்குது. இதில் ரேடார், சோனார், சென்சார், இது எல்லாமே இந்திய தயாரிப்புகள், நவீனமான தயாரிப்புகள் மாட்டப்பட்டிருக்கு. எதிரிட்டு தப்பிக்கணும், எதிரியை கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கு. ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 32 பராக் 8 ஏவுகணைகள் இருக்கும். இது வந்து கப்பலிலிருந்து வானில் இருக்கும் இலக்கை அளிக்கக்கூடியது. வானில் பறக்கிற போர் விமானங்கள், ஹெலிகாப்டர், போர் சண்டையிடும் ஹெலிகாப்டர்லாம் இதை அளிக்கக்கூடியது. பராக் 8. இந்த பராக் 8 ஏவுகணை உலகத்தில் மிக நவீனமானது. இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தயாரிப்பாங்க. இது 32 ஏவுகணைகள் ரெடி ஃபார் ஃபயர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ரெடி ஃபார் ஃபயர்னா தாக்குதலுக்கு தயாராக மாட்டியிருக்கும். அதுபோக ஏகப்பட்ட ஸ்டாக்கு, கையிருப்பு ஏகப்பட்டது உள்ள வச்சிருப்பாங்க. தீர மாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிறந்த போர்க்கப்பல், பெரிய போர்க்கப்பல் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு சின்ன நாட்டை இல்லாமல் பண்ணிடுவாங்க. போர்க்கப்பல்கள் சாதாரண விஷயமே கிடையாது, பிரம்மாண்டங்கள், கற்பனைக்கு எட்டாத வேவையெல்லாம். 32 பராக் 8 ஏவுகணைகள் இருக்கும். இது வந்து அந்த கப்பல்லேருந்து வானத்தை நோக்கி செல்லக்கூடியது. 16 பிரம்மோ சூப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருக்கும். இது வந்து கப்பலிலிருந்து கப்பலை தாக்கக்கூடியது, கப்பலிருந்து தரைக்கு வரக்கூடியது. எதையினாலும் தாக்கலாம். அதாவது ஒரு கப்பல் எடுத்து போய் வானத்தையும் தாக்கலாம், நீரையில் இருக்கப்பையும் தாக்கலாம், நிலத்தில் இருப்பையும் தாக்கலாம். இதுக்கு வந்து
பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் 16 ரெடி ஃபார் ஃபயர் இருக்கும். கையிருப்பு ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. அதுபோக LNT தயாரித்த 4 டர்பிடோஸ் ரெடியாக இருக்கும். இந்த டர்பிடோங்கிறது நீருக்கடியில் இருக்க நீர்மூழ்கி போர்க்கப்பட தாக்கக்கூடியது. நீருக்கடியில் அவன் ரகசியமாக இருக்கிறத போய் தாக்கக்கூடிய டர்பிடோஸ் இதனால LNT இருக்கும். ராக்கெட் லான்ச்சர் இந்த நீர்மூழ்கியை தாக்கக்கூடியது இருக்கும். அது LNT தயாரிப்பு தான். இதில் இருக்க கன்னெல்லாம் வந்து துப்பாக்கின்னு சொல்ல முடியாது, பீரங்கிகள்னு சொல்லணும். பீரங்கியான அவ்வளோ ஸ்பீடாக குண்டுகள் அனுப்பாது. இது மிக வேகமாக குண்டுகள் அனுப்பும். துப்பாக்கி இயந்திர துப்பாக்கின்னு சொல்ல முடியாது, ராக்கெட் லான்ச்சர்னு சொல்ல முடியாது, பீரங்கின்னு சொல்லாது. மவுண்டட் கன் அப்படிம்பாங்க. பொருத்தப்பட்ட மிக ராட்சச துப்பாக்கிகள் இதை வச்சிருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது இத்தாலி தயாரிப்பு, இத்தாலியோட டிசைன். ஆனால் இப்போ அதை இந்தியாவில் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. ஓட்டியோ மெலர் 76 mm கன் அப்படிம்பாங்க. இதுதான் பிரதான ராட்சச இயந்திர துப்பாக்கி. 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வர மிசைலை இது தாக்கிடும். ஒரு நிமிஷத்துக்கு 120 குண்டை வெளியே தள்ளக்கூடியது இந்த ராட்சச இயந்திர துப்பாக்கி. தரையில் இருக்க இலக்குகள், பறந்து வர இலக்குகள் எல்லாத்தையுமே தாக்கக்கூடியது. இதோட எடையை பார்த்தீங்கன்னா துப்பாக்கின்னு சொல்கிறோம் 7.5 டன் வெயிட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லாரியோட எடையில இந்த மொத்த துப்பாக்கியோட செட்டப் இருக்கும். இது வந்து பிரதான துப்பாக்கி. துப்பாக்கின்னு சொல்ல முடியாது, பீரங்கின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து சக்திகள் வந்து மின்சார சக்திகள் கொடுக்கணும். அதே போல் இது குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால வாட்டர் இது வந்து கடல் தண்ணீர் மேலே பீச்சுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான பிரதான இயந்திர துப்பாக்கி ஒன்று இருக்கு. அதற்கடுத்து AK-603 இந்த பிரதான ராட்சச இயந்திர துப்பாக்கி ஒன்று வச்சிருப்பாங்க. AK-630M சுழலும் பீரங்கிகள்பாங்க. இந்த ஏகேன்னு சொல்லும்போது நமக்கு ரஷ்யான்னு புரிஞ்சது. ரஷ்யாவுடைய தயாரிப்பு, உற்பத்தி பண்ணது இந்தியா தான். இங்கே தான் உற்பத்தி பண்ணாங்க. இது ரேட் ஆஃப் ஃபயர் அப்படி கேட்டால் பிரமிச்சிருவீங்க. ஒரு நிமிஷத்துக்கு 5000 குண்டுகளை வெளியே தெரிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ தயாரிச்சிருக்கு அவங்க திரும்ப தயாரிக்கிற இந்த துப்பாக்கி இந்த வகைகள் 10,000 குண்டுகளை ஒரு நிமிஷத்துக்கு வெளியே அனுப்போம். ஏன் அப்படின்னா இதில் வந்து பேரல் 6 இருக்கும். இப்போ நம்ம ஒரு துப்பாக்கியில் சொல்கிறோம் ஒரு பேரல் இருக்கும், ஒரு குண்டு வெளியே வரும். இது 6 பேரல்கள் இருக்கும், சுழலக்கூடியது. இந்த குண்டுகள்லாம் செயினில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ வேகம் போகணும் அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படி மாற்றுறது? செயினில் லாக் பண்ணி அந்த செயினை லென்த்தாக அப்படி வச்சுருப்பாங்க, செயினில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வர்றது இந்த AK-630 வகை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 10,000 குண்டுகளை வெளியே அனுப்போம். இதே இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னா பறக்கும் இலக்குகள், ஒரு போர் விமானம் இல்லை ஒரு அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர்லாம் பறக்குது, விடவே கூடாது. அப்படிங்கும்போது இந்த குண்டை வந்து சரமரியாக மேலே அனுப்பிடுவாங்க இந்த நகரும் இலக்குகளை அழிப்பதற்கு. இப்போ சோமாலிய கடற்கொலை வராங்க, மிக வேகமாக வராங்க, விடவே கூடாதுன்னா இப்படி குண்டு போகணும். அமுத்தி பிடிச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 10,000 குண்டு. அதுவுமே இது ரிமோட் கண்ட்ரோல் கன். இது சுற்றி வரும். அப்படி ஒரு சுற்றுனாங்கன்னா அந்த கப்பலை சுற்றி ஒரு எதிரி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வெறித்தனமான இயந்திர துப்பாக்கிகள், இயந்திர பீரங்கின்னு சொல்லலாம். இது வந்து 4 இருக்கும், 4 மாட்டி இருக்கிறாங்க நம்முடைய INS சூரத்தில். அடுத்து வந்து மிக பெருமைக்குரியது நம்ம திருச்சிராப்பள்ளியில் தயாரித்தது. இதை டிசைன் பண்ணது இஸ்ரேல், உற்பத்தி பண்ணுறது திருச்சி. இங்கே இஸ்ரேல் எல்பத்னு ஒரு நிறுவனம் டிசைன் பண்ணாங்க. இதுக்கு பேர் வந்து OFT 12.7 mm M2 ஸ்டேபிளைசர் ரிமோட் கண்ட்ரோல் கன் அப்படிம்பாங்க. இது மிகப்பெரியது. இதுக்கு வந்து இரவு பகல் தேவையில்லை. அதோட இலக்குகளை இதே கண்டுபிடிக்கும். டார்கெட் இதே இலக்குகளை கண்டுபிடிக்கும். பகல் இரவு என்ன இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல எதிரியை கண்டுபிடிச்சு சுடக்கூடியது. இது ஒரு நிமிஷத்துக்கு 700 குண்டுகளை, ராட்சச குண்டுகள் இதுவுமே அனுப்பக்கூடியது. இது வந்து ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக சுடுறதை ஃபெயிலியர் ஆகிட்டாலுமே மனுஷர்கள் மூலமாக, நம்ம மனிதர்கள் மூலமாக இதை இயக்கிக் கொள்ளலாம். இது மிக நவீனமானது. இதையுமே இதில் நம்ம 2 வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கும். INS சூரத்தில் இந்த வகை கன் 2 இதெல்லாம் மவுண்டட் கன் அப்படிம்பாங்க. 2 பொருத்தப்பட்டிருக்கும். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா இதோட ஒரு துப்பாக்கியோட விலையே 4 கோடிக்கு மேலே வரும். இப்போ இந்திய நேவி 463 இந்த வகை துப்பாக்கிக்கு திருச்சிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு மட்டும் 1752 கோடி ரூபாய்.
எவ்வளோ பிரமிப்பாக இருக்கலாம். இதெல்லாம் முதல்ல வெளியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ரகசியத்தை கொடுத்த இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா, இத்தாலி, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி இராணுவத்தை போகிறனாலுமே இந்த டெக்னாலஜி வந்து நிறைய கண்ட்ரி, நம்ம சில கண்ட்ரிக்கு, அமெரிக்காலையும் நீங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க. அமெரிக்கா இப்போ தான் நம்ம வந்து அதோட நட்புறவோடு இருக்கோம். நம்ம வளர்ந்தனே அவன் நட்புறவு வந்துட்டான். ஆனால் அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டப்ப ரஷ்யா, ஃப்ரான்ஸு, இஸ்ரேல், இவங்கெல்லாம் வந்து நமக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இங்கே எப்போவுமே நம்ம நன்றியோடு இருக்கணும். இதில் வந்து INS வசீகர் நீர்மூழ்கி, இது ஒரு வித்தியாசமானது. போர்க்கப்பலுக்கு இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்வமான ஒரு வித்தியாசம் இருக்கும். இது நினைச்சா உள்ள போது நினைச்சா வெளியே வந்துடுது. அவ்வளோ பெரிய ராட்சச உருவம் நினைச்சா உள்ள போது நினைச்சா வெளியே வருது. இது எதனால் நடக்குது? நீர்மூழ்கி கப்பல் எதனால இது உள்ள போகுது, எதனால வெளியே வருது? நினைச்சா நீர்மூழ்கி உள்ள போகுது, வெளி வருது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா புரிஞ்சுக்க. ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, அந்த பொருளோட உருவத்துக்கேற்ப தண்ணீரையும் எடுத்துக்கிறீங்க. எடுத்து ரெண்டையும் எடை போடும்போது தண்ணீரோட எடை பொருளின் எடையை விட அதிகமாக இருந்ததுன்னா பொருள் மிதக்கும். ஓகே, இந்த பொருளோட எடை போடும்போது தண்ணீரின் எடையை விட அந்த பொருளின் எடையோட தோற்றம் அதிகமாக இருந்தால், பொருளின் எடை அதிகமாக இருந்தால் பொருள் உள்ள மூழ்கிடும். இதுதான் நீர்மூழ்கி உள்ளே போகிறதுக்கானது. இது இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரிசியும் எடுத்துக்கங்க, பொரியும் எடுத்துக்கங்க. தண்ணிக்குள்ளே அரிசியை போட்டிங்கன்னா அரிசி வேகமாக உள்ளே போகும். காரணம், அந்த அரிசியை மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் எடை அதிகம். பொரி மிதக்கும் தண்ணிக்குள்ளே போட்டால். காரணம், பொரி அளவுக்கு தண்ணீரை எடுத்திங்கன்னா தண்ணீர் தான் எடை அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து கடல்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது ஒரு நீர்மூழ்கின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நான் காலியை வச்சுருக்கேன், உள்ள ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்டீல், இது வந்து பிளாஸ்டிக்கு. இப்போ இதே அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா தண்ணி தான் எடை அதிகமாக இருக்கும், இது எடை கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ தண்ணிக்குள்ளே போட்டால் இது மிதக்கும். இந்த சைஸ் தண்ணியை விட இது எடை கம்மி, கண்டிப்பாக மிதக்கும். ஓகே, இது மிதக்குது. ஓகேங்களா? ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு இப்படி தான் வரும். நீர்மூழ்கிக்கும் இதுதான் பேஸு. இப்போ நான் அதை கழட்டிடுறேன். இதில் பாதி தண்ணி நான் பிடிக்கிறேன், பாதி தண்ணி தான் பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக உள்ளே போட்டால் இது மிதக்கணும். ஏன்னா இதை விட தண்ணியை, இந்த சைஸ் இருக்க தண்ணியை விட இது இப்போ எடை கம்மி தான். பார்க்கலாம். ஓகே, வெரி குட். மிதக்குது, கொஞ்சம் உள்ளே போயிருக்கு, ஆனால் மிதக்குது, முழுசாக உள்ளே போல. இப்போ நான் இதை எடுத்துட்டேன், முழுக்க தண்ணி நிரப்பிட்டேன். இதில் தண்ணி நிரப்பிட்டேன், இதை மூடி இருக்கிறேன். இப்போது இதே அளவு தண்ணியை விட இது எடை அதிகம். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அது போக இந்த பாத்திரம் இருக்குது, அப்போ எடை அதிகம். கண்டிப்பாக அது மூழ்கணும். மூழ்கிடுச்சு. இவ்வளோதான் நீர்மூழ்கி. நீர்மூழ்கி இந்த சிஸ்டம் தான் இயங்குது. நீர்மூழ்கியில் தண்ணியை அதிகப்படுத்தி எடை அதிகமாக்கி உள்ளே கொண்டு போவாங்க. அது உள்ளே இருக்க தண்ணியை வெளியே பம்ப் பண்ணி நிச்சயமாக காற்றை உள்ளே சேர்த்து தான் மேலே கொண்டு வருவாங்க. ஏன்னா காற்று சேரும்போது மிதக்கும், மேலே வந்துடும். நீர்மூழ்கியோட உருவத்துக்கேற்ப எடை இருக்காது. அது ராட்சசரும் அவ்வளோ எடை இருக்காது. அது உபயோகப்படுத்துகிற பொருள் வந்து உறுதியானவை, கொஞ்சம் லேசானவை. ஒரு பார்த்து அதுக்குள்ள பொருட்களை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இதில் வந்து பலாஸ்டிக் டேங்க்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் நீர்மூழ்கி கப்பலில். பலாஸ்டிக் டேங்க்ஸ், மெயின் பலாஸ்டிக் டேங்க்ஸ், சப் பலாஸ்டிக் டேங்க்ஸ் அப்படின்னு நிறைய டேங்க், இது நிறைய இருக்கும். அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய உருவத்தை பொறுத்து மாட்டுவாங்க. இந்த பலாஸ்டிக் டேங்க்ங்கிறது காலி தொட்டி. இந்த டேங்க் வந்து காலியாக இருக்கும்போது அதில் காற்று இருக்கும், காற்று நிரப்பப்பட்டிருக்கும் அந்த டேங்க் பூரா. அப்போது அந்த நீர்மூழ்கி எடை குறைவாக காணப்படும், இது மேலே மிதக்கும். இது உள்ளே போகணும், உள்ளே அனுப்பணும் அப்படின்னாங்கன்னா இந்த மெயின் பலாஸ்டிக் டேங்க், பிரதான தொட்டியில் ராட்சச அளவில் தண்ணியை உள்ளே கொண்டு வரும். கடல்லேருந்து தண்ணி எடுத்து பம்ப் மூலமாக உள்ளே கொண்டு தள்ளுவாங்க. அது எடை ஏற தண்ணி உள்ளே வர எடை கூடும், உள்ளே மூழ்க ஆரம்பிக்கும். எவ்வளோ ஆழத்துக்கு மூழ்கணும் அப்படிங்கிறத மற்ற தொட்டியில் இருக்க தண்ணியை நிரப்பி முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த தொட்டியில் தண்ணி நிரப்புவாங்க சப் துணை தொட்டிகளில். அதே போல் நீர்மூழ்கிக்கு 2 பக்கமே குதிரைக்கு இருப்பது போல் தொட்டிகள் கரெக்டாக இருக்கும். அது சரிசமமாக தண்ணி நிரப்பதன் மூலமாக நீர்மூழ்கி கவிழாமல் செயல்படும். இதுதான் நீர்மூழ்கி உள்ளே போகிற முறை.
இந்த வெளியே வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை வெளியே அனுப்பிட்டு காற்றை உள்ளே கொண்டு வருவாங்க பம்பின் மூலமாக. எடை குறையும் போது காற்று உள்ளவும் போது நீர்மூழ்கி மேலே வந்துடும். உள்ளே போகிறதுக்கு பலாஸ்டிக் டேங்கில் தண்ணியை சேர்த்து எடையை சேர்த்துவாங்க. வெளியே போகணும்னா கீழே இருக்கும்போது அதில் இருக்க தண்ணியை வெளியே அனுப்பிட்டு காற்றை உள்ளே கொண்டு வருவாங்க, நீர்மூழ்கி மேலே வந்துடும். இந்த முறையில் தான் இயங்குது. நீர்மூழ்கி எப்படி முன்னாடி போகுது, உள்ளே போகிறது வெளியே வர்றது ஓகே, எப்படி முன்னாடி போகுது திரும்புது அப்படின்னா, நீச்சல் அடிக்குது. உள்ள நீச்சல் தான் அடிக்குது. நீங்கள் எப்படி நீச்சல் அடிப்பீங்களோ அதே தான் அங்கேயும் நடக்குது. இந்த நீர்மூழ்கி வந்து டீசல், நம்ம இப்போ தயாரிக்க டீசல் மூலமாக, டீசல் எரிப்பாங்க, வெப்ப ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் பிஸ்டனை நகர்த்தி கொண்டு போகும். அந்த இயந்திரங்கள் மூலமாக, சுழற்சி மூலமாக நீர்மூழ்கி கப்பலில் ப்ரொப்பல்லர்னு ஒரு முன்னாடி இருக்கும், ராட்சச காற்றாடின்னு வச்சுக்கலாம், மிக ராட்சச காற்றாடி. அது சுழலும் சாஃப்ட் மூலமாக கொண்டு வந்து, அந்த சாஃப்ட் சுற்றுறது மூலமாக ப்ரொப்பல்லர் சுற்றும். ப்ரொப்பல்லர் வேகமாக சுற்றுறதுனால அதோட கோணத்தின், அது ஒரு கோணமாக இருக்கும், தண்ணியை மிக வேகமாக பின்னால் தள்ளும். பின்னால் போகிற தண்ணி நியூட்டனோட விதிப்படி இந்த நீர்மூழ்கி போர்க்கப்பலில் முன்னால் தள்ளிவிடும். அவ்வளோதான். நீங்கள் நீச்சல் அடிக்கும்போது அதே தான். நீங்கள் அதிகமாக தண்ணியை நீச்சல் அடிக்கும்போது தண்ணியை பின்னால் தள்ளுறீங்க. நியூட்டன் விதிப்படி பின்னால் போகிற தண்ணி தான் உங்களை முன்னால் தள்ளும். இங்கேயும் அதுதான். ப்ரொப்பலர் முன்னாடி சுற்றும், முன்னால் இருக்க தண்ணியை ராட்சசத்தனமாக இழுத்து பின்னால் தள்ளும். பின்னால் போகிற தண்ணி எதிர்விசை, அதோட எதிர்விசையாக நீர்மூழ்கியை முன்னால் தள்ளிவிடும். அந்த ப்ரொப்பலரை மாத்திர மூலமாக, கோணத்தை மாத்திர மூலமாக திருப்புறது மற்ற எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. மிக முக்கியமானது காற்று. தண்ணிக்குள்ளே போன பிறகு இவங்களுக்கு காற்று எங்கே இருக்குன்னா, காற்று ஒரு 2-3 வழியில் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஒன்றை நம்ப மாட்டாங்க. முதல்ல ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் மூலமாக ஸ்டாக்குகள், ஏகப்பட்ட சிலிண்டரில் ஸ்டாக் பண்ணி தயாராக வச்சுருப்பாங்க. அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஸ்டாக் ஃபைல் எப்போவுமே இருக்கும் காற்றுல. மற்றபடி கடல் நீரிலிருந்து மின் பகுப்பாய்வு மூலமாக காற்று உருவாக்குவாங்க. அதே கடல் நீரை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரோலைஸ் அப்படிம்பாங்க. அப்படி வந்து காற்றை உருவாக்கி, ஏர் ஹோல்ஸ் வந்து நீர்மூழ்கில் எல்லா பக்கமே இருக்கும், டியூப்ஸ் வந்து எல்லா பக்கமும் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன சின்ன குழாய்களில் காற்றை தெளிப்பாங்க. அதனால் அங்கே இருக்கவங்க உயிர் வாழ முடியும். மற்ற முறைகளையுமே வச்சுருப்பாங்க. காற்று முக்கியமானது. ஒரு நிமிஷம் காற்றுலாம் இறந்துடுவாங்க. அதனால் காற்று ஆல்டர்னேட்டிவ் காற்று உள்ள இருக்கும். எல்லாமே நின்னா கூட டேங்க் இருக்கும். ஆக்சிஜன் டேங்க் எப்படி நம்ம வச்சுருக்கோம், சிலிண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்குவாங்க. காற்று இப்படி. மற்றபடி உணவுகள், உடைகள் இதெல்லாம் ரொம்ப ஸ்டாக் பண்ணுவாங்க. மாசக்கணக்கில் இந்த நீர்மூழ்கி உள்ளே இருக்கும். போர்க்கப்பல் இருக்கும்போது நீர்மூழ்கி எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கடலின் ஆழத்தை, அதில் உள்ள ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கணுன்னா நீர்மூழ்கி நிச்சயமாக தேவை. ஆராய்ச்சியாளர்கள் மூழ்கி மூலமாக போய் தான் இந்த கடலுக்கு அடியில் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு உளவு பார்க்க. இன்றைக்கி வந்து நம்ம தேசம் வந்து பாகிஸ்தானை உளவு பார்க்குறோம், சீனாவை, பங்களாதேஷை உளவு பார்க்கணும்னா இந்த நீர்மூழ்கிகள் சத்தமே இல்லாமல் போய் உளவு பார்க்கும். இந்த நீர்மூழ்கியோட மேல் மட்டத்தில் நீர்மூழ்கி உருளை வடிவமாக இருக்கும். மேலே டெஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அதில் நீட்டமாக பொருட்கள் நீட்டிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிஸ்கோப்னு ஒரு அமைப்பு இன்றைக்கி வேறு மாதிரிலாம் வந்திருக்கு. பொதுவாக பெரிஸ்கோப் இது ஒரு லென்ஸு. நீர்மூழ்கி உள்ளே இருந்தாலும் கொஞ்சம் மேலே வந்து பெரிஸ்கோப் மட்டும் மேலே தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இந்த பெரிஸ்கோப் மூலமாக சுற்றி என்ன நடக்குது, அது சுற்றி என்ன இருக்குங்கிறத நம்ம உளவு பார்த்துக்கலாம். மற்ற ரேடார் மூலமாக உளவு பார்க்கலாம். உளவு பார்க்க நீர்மூழ்கி நிச்சயம் அவசியம். எங்கிருந்து வந்தது, என்ன உளவு பார்க்கும் சொல்லவே முடியாது. ராட்சச தாக்குதல் நடத்தும். இன்றைக்கெலாம் வந்து அணுகுண்டுகள் நீர்மூழ்கி வந்து போகுது. ஒரு தேசத்தையே நம்மளால் அழிக்க முடியும். எங்கே குண்டு வந்துச்சு, ஏவுகணை எங்கே இருந்துச்சு வந்துச்சு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம நீர்மூழ்கி கப்பல்லேருந்து பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை அணுகுண்டை மாட்டி அனுப்புனோம்னா எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி தடுக்கிறதுன்னு புரியாது. சீனாவுக்கும் சரி, பாகிஸ்தானுக்கும் சரி, பங்களாதேஷுக்கும் சரி, எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாது. மிகப்பெரிய பின்விளைவை கொடுத்துரும். நீர்மூழ்கி வந்து இதெல்லாம் கருப்பு சாத்தம் சொல்கிறது நிச்சயமாக பாராட்டலாம். இன்றைக்கி வெகு வேகமாக வளர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. முன்பை விட இப்போ வந்து இராணுவ ரீதியாக மோடிஜி எவ்வளோ வளர்த்து, மோடிஜி எவ்வளோனாலும் பாராட்டலாம். இன்னும் அதிகமாக கப்பல்கள், போர்க்கப்பல்கள் கட்டணும், போர் விமானங்கள் நமக்கு வரணும், இராணுவ வீரர்கள் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த தேசம் அமைதியாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட ஒரு எளிய நாட்டுக்கு நம்ம போய் உதவ முடியும். நன்றிகள்.